Hello students, welcome to Solve via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard mathsல exercise 1.1ல 5th sum. Given A, B, C, Dன்னு 4 செட் கொடுத்துருக்காங்க. Check if A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D. இது கரெக்டா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்குவோம். அதில் இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் மட்டும் கண்டுபிடிப்போம். A intersection C. A intersection Cங்கிறது ஏலையும் சிலையும் இருக்கிற காமனான எலிமெண்ட்ஸ் மட்டும். ஏலையும் சிலையும் இருக்கிற காமனான எலிமெண்ட் 3 மட்டும்தான். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது B intersection D. அதாவது Bலையும் Dலையும் காமனாக இருக்க எலிமெண்ட். இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் 3யும் 5யும். நம்மளுக்கு கேட்டிருக்க LHS A intersection C cross B intersection D. அதனால் ரெண்டையும் நம்ம cross product எடுக்கிறோம். A intersection C cross B intersection D. அதாவது 3 cross 3, 5. அதாவது 3, 3 then 3, 5. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது LHS. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது RHS. அதில் இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் A cross B. அதாவது 1, 2, 3 cross 2, 3, 5. இதையும் 1 வச்சு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 1, 2, 1, 3, 1, 5. then 2 வச்சு எழுதிக்கலாம். 2, 3, 2, 2, 2, 5. then 3 வச்சு எழுதிக்கலாம். 3, 3, 3, 2, 3, 5. then C cross D கேட்டிருக்காங்க. C cross Dங்கிறது 3, 4 cross 1, 3, 5. இதுலேயும் ஃபஸ்ட்டு 3 வச்சு எழுதிக்கலாம். 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5. RHS படி A cross B intersection C cross D தான் நம்மளுக்கு தேவை. அதாவது இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ். இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது 3, 3 then 3, 5. அப்போ அதை மட்டும் எழுதிக்கலாம். 3, 3, 3, 5. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன், அதாவது RHS. பார்த்திங்கன்னா தெரியும், 2வும் 1லையும் ஒரே எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. இதுலேருந்து 1 is equal to 2. அதாவது A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D.